என்ன டாபிக்னு எல்லாம் ஒரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னும் தெரியாது. ஆரியாவோட படம். ஆரியா சார்? ஆமா, ஹோட்டல் ஆரியாஸ் வேலூர் போற வழியில இருக்கும். அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. அடுத்த படம் விரைவில், அதை மட்டும் சொல்லிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் சினிமா. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். அதாவது நடுவில் ஒரு சில ரெக்கார்டிங்லாம் பண்ணோம், பட் ஆர்டிஸ்ட் வளர்ந்துருச்சு. சரி, ஓகே. உருட்டு உருட்டு நல்லா உருட்டு எழுதி வச்சிருக்கான். அதுதான் ஒரு ஜோக் சொல்ல விடுறீங்களா? என்ன நீயே சொல்லிட்டு நீ ஓகேன்ற பத்தியா? அதாங்க பிரச்சனை. இல்ல யாரா ஏதாவது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணாம இன்னைக்கு எதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதாவது என்ன சீரீஸ்னா, தமிழ் சினிமாவில் இருக்க அண்டர் ரேட்டடான ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், அவங்கள யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்களோட ஃபிலிமோகிராஃபி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகாந்த் ஜாயின் பண்ணியிருக்கான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஸ்ரீநாத் ஜாயின் பண்ணியிருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு சேர்ந்திருக்கேன்னு எனக்கும் தெரியாது, அவன் எதுக்கு கூப்பிட்டான் அவனுக்கும் தெரியாது. அப்புறமா யோகேந்திர பிரசாத் ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்கான். வணக்கம் நண்பர்களே. ஆர்யா அப்படின்னு சொன்னோடனே மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர படம் என்னன்னா, தமிழ் சினிமாவின் கடவுளையே கேஸ்ட் பண்ணி அந்த படத்துக்கு நான் கடவுள்னே பேர் வச்சு, ஆமா நான் கடவுள்னே பேர் வச்சு அடிச்ச ஒரு ஆளு, அதான் கடவுளையே அடிச்சு ஓட விட்டு அதுக்கப்புறமா ஆர்யாவை கேஸ்ட் பண்ண நம்ம பாலா மாமாவோட படம் நான் கடவுள். எனக்கு நான் கடவுள்னோடனே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து அஜித் தான். அல்டிமேட் கேளுங்க. சோ எனக்கு ஆரியானா வந்து இதுதான் வேட்டை படம் தான். வேட்டை படம் வந்துட்டு எங்க தாத்தாவோட நான் கடைசியா போன படம் நல்லா ஞாபகம். அதுக்கப்புறம் தாத்தா இறந்துட்டாரா? அதுக்கப்புறம் தாத்தா கேன்சர் வந்து இறந்துட்டாரு. சோ அதுக்குன்னு சீன் இல்ல, அதனால கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உண்மையிலே துக்கமான விஷயம் என்னன்னா வந்துட்டு, அப்ப அந்த மேக்னெட்டிக் பாக்ஸ் இருக்கும் அந்த மால்ல, மாயாஜால்ல வந்துட்டு வித்துட்டு இருந்தேன் அந்த மேக்னெட்டிக் பாக்ஸ். நான் வாங்கித்தாங்கன்னு அடம் பிடிச்சேன், என்ன அழுவ விட்டு வாங்கி தரல எனக்கு. சோ ஒரு கோர் மெமரி ஆயிடுச்சு. உனக்கு படம் பிடிச்சதா இல்ல அந்த என்னடா என்னைய மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆரியாவோட ஃபிலிமோகிராஃபி எப்படின்னா, ஒரு படம் நல்லா இருக்கணும், இன்னொரு படம் நல்லா இருக்க கூடாது கதை கேட்பான் போல. நம்ம வந்து ஆர்டர் வைஸ் போவோம், ஒரு படமா எடுத்து பேசுவோம். எனக்கு அதை பத்தி தெரியலனா ஓ ஆமா ஆமா அப்படி சூப்பரா இருந்துச்சு பண்ணிக்கிறோம். நான் கடவுள்ல எனக்கு வந்துட்டு அந்த கண்ணுல இந்த லென்ஸ் வச்சிருவான் பாத்தியா, அதுதான்டா எனக்கு அந்த இது அது மட்டும் டிஸ்டிங்டா தெரியும்டா. அப்படியே அவன் கண்ணிலே படத்துல ஃபுல்லா ஓட்டும், வெறியா இருக்கும் அது பாக்க. அதுதான் எனக்கு நான் கடவுள்ல அவன் இது எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப டிஸ்டிங்கா சூப்பரா நடிச்சிருப்பான். இல்ல அவன் என்ன சொல்றது, அந்த காசியில இருக்க ஷூட்டிங் போர்ஷன் இருக்கு, காசியில ஷூட் பண்ண போர்ஷன்லாம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஒரு பாட்டுல ஒரு ஷாட்ல அவன் வந்து அப்படியே தலைக்கீழ நின்னுட்டு இருப்பான் பத்தியா. அதெல்லாம் வந்துட்டு கயிறே இல்லாம அவன் ரியலாவே அதெல்லாம் பண்ணானா. பாலா வந்துட்டு கயிறுலாம் கட்ட முடியாது, ரியலிஸ்டிக்கா பண்ணாதான் பார்க்க ரியலா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னனால அவன் வந்து உண்மையிலே அப்படியே தலைக்கீழ நின்று ஷூட்டிங் எடுக்கிற வரைக்கும் அப்படியே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாலாவே வந்து ஒரு ஆக்டர், செம்ம ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது ஆரியா தான். அது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு 2 பேருமே ட்ரை பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா யாரும் படம் பார்க்காம இப்போ மாறிட்டாங்க. வந்து சுந்தர்சி கிட்ட போயிட்டு ப்ரோ ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆர்யாவோட படத்துல இன்னொன்னு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா, ஓரம் போன்னு ஒரு படம் இருக்கும். இப்பதான் வந்து புஷ்கர் காயத்ரி ஃபேமஸா இருக்காங்க. புஷ்கர் காயத்ரி கூட அப்பவே வந்து ஓரம் போன்னு இது அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல தியாகராஜா குமார். டைலாக் ரைட்டர், அதுல டைலாக் ரைட்டர். டார்க் காமெடின்றது இப்பதான் நெல்சன் அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகுது. ஆனா அந்த படத்துல அப்பவே யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து மகாமுனி ரொம்ப பிடிக்கும்.
மகாமுனி நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தப்போ எனக்கு புரியல அந்த வயசுல. நான் 11th படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. படம் ரொம்ப ஸ்லோவா போகுது, ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் திரும்ப நீ ஒரு வாட்டி சொல்லிட்டு நான் ரீவாட்ச் பண்ணேன். அப்போ பயங்கரமா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி படங்களை நம்ம திரும்ப பார்க்கும்போது இப்ப வர படங்களை பார்த்தா ரொம்ப கடுப்பா இருக்கு. ரைட்டிங்லயும் சரி டைலாக்லயும் சரி ரொம்ப ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. இப்போ லியோலாம் வந்து ரைட்டிங்ல ஒர்க் பண்ணல, ஓகே, டைலாகும் ரொம்ப மொக்கையா எழுதிட்டு அதுல பஞ்ச் டைலாக் இல்லைன்னு தான் அவன் சொன்னான்ல. மகாமுனிலையும் ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த 2 கேரக்டருக்கும் ஆர்யா கண்ண அந்த டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல, ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்சியேஷன் தான் இருக்கும். ஆனா அத வந்து அதாவது எப்படின்னா அழகிய தமிழ் மகன்ல விஜய் அண்ணா வந்து எப்படி 2 கேரக்டருக்கும் டிஃபரன்சியேஷன் காட்டியிருப்பாரு அந்த மாதிரி. அபி நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். எங்க போனாலும் இந்த விஜய் அண்ணா ஜோக் மட்டும் போக வேண்டியது. கூடயே வர வேண்டியது எங்க போனாலும். விஜய் நான் காட் ஃபாதர்னு ஒரு படம் பார்த்தேன். காட் ஃபாதர் தான் நீங்க இந்த காட் ஃபாதர் நினைச்சுப்பீங்க, ஆனா அது இல்ல, தமிழ் இல்ல, அதுக்கு பேர் வரலாறு. இல்ல எல்லாருமே சொன்னாங்க அதுல ஒரு கேரக்டர் தான், அந்த அப்பா கேரக்டர் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே உட்காந்து படத்தை பார்த்தேன். என்னால கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்க்கவே முடியல. ஓட்டி 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 ஃபுல்லா பார்த்துட்டேன். அதுல ஒரு டிஃபரன்சியேஷன் வரும் பாரு, பயங்கரமா இருக்கும். அடுத்து வந்ததுதான் பயங்கரமான படம். நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படம் அது ஒண்ணுதான், சார்பட்ட பரம்பரை. எத்தனை வாட்டி வேணா பாப்பேன் நான், இது வரைக்கும் சலிச்சதே இல்ல ஒரு வாட்டி கூட. நானே ஒரு 10 வாட்டி பார்த்துருக்கேன்டா. எனக்கு சூப்பர் டீலக்ஸ் அவ்வளவு பிடிக்கும். ஆனா அந்த படத்தை கூட என்னால ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் பார்க்க முடியும் அதெல்லாம். ஆனா இந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம், அவ்வளவு அழகா இருந்தது ரைட்டிங். அதாச்சும் சில படம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒன்னொன்னும் கண்ணுக்கு புதுசா இது படம் அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். ஆக்சுவலி எடிட்டிங் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கணும். சார்பேட்டா பரம்பரைக்கு அவார்டு தான் கிடைச்சிருக்கணும். ஆனா புஷ்பாக்கு தான் திருடுறது தப்பு இல்ல, திருட தூண்டுறதுதான் தப்பு. கவர்மெண்ட் தான் குறை சொல்லணும். ஆமா இந்த நிலைமை மாறணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும், பிஜேபி கொண்டு போனோம். என்னடா நீங்க 2 பேருமே 2 கட்சி சொல்லிருக்கீங்க? இல்ல நான் வந்து அவன் ட்ரூத் சொன்னா நான் சர்க்காசம் பண்ணேன். எரியுதடி மாலா ஃபேனர் போடு. அதான் அந்த படத்தை பார்க்கும்போது எதுவுமே யோசிச்சு பார்த்தா கொதை அப்படின்ற மாதிரி என்னால கண்டுபிடிக்கவே முடியல. மேபி அந்த ஷார்ட்ஸ் தான் அவங்களுக்கும் ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். ஃபேட் மேனா ஃபேட் காயோ யாரோ ஒருத்தர் இருப்பாரு, அவர் சொல்லிட்டே இருந்தாரு, நீங்க விக்ரம் பாக்குறீங்கன்னா மீகாமன் ஒரு படம் இருக்கு, அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. மீகாமன் பார்த்துட்டு தான் எங்க தலை வந்துட்டு விடாமுயற்சின்ற படம் சைன் பண்ணியிருக்காரு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. அடிங்கம்மா அழக. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்துட்டு சேட்டை. சேட்டை எல்லாம் அல்டிமேட் படம். ஐயோ எத்தனை வாட்டி அந்த காமெடி பார்த்தாலும் ஸ்கூல்ல அத வச்சுதான்டா அப்பா ஆரம்பிச்சானுங்களா அவனுக்கு நிறுத்த மாட்டானுங்க இவனுங்க. பாஸ் ஆய் ஓ நான் கூட சாம்பார் அப்படி சொல்ல மாட்டான்டா அவன், ஒரு மாதிரி பாஸ் ஐ பாஸ் அப்படின்னு. என்னடா உன்னோட தலைவனோட படத்தை விட்டுட்டியே, அது நீ பாக்கலையோ? என்னது? 2ஆம் உலகம். ஆமா அது சொல்ல வரேன்டா. ஆக்சுவலி 2ஆம் உலகம் எவ்வளவு சூப்பர் படம் தெரியுமா? அது என்ன ஆகும்னா, ரியல் வேர்ல்ட்ல ஆர்யா வந்து அனுஷ்காவை லவ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே. அனுஷ்கா வந்து செத்து போயிடுவா. ஓகே. இவன் வந்து ரொம்ப லவ் பண்றதுனால இவன் வந்து பைத்தியம் மாதிரி ஊரா சுத்த ஆரம்பிச்சிருவான். சரி. அப்போ வந்துட்டு இவன் வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு போர்ட்டல் மாதிரி கண்டுபிடிப்பான். அங்க அந்த யூனிவர்ஸ் போனா அங்க வந்துட்டு லவ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அதாவது அவங்களுக்கு லவ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. சரி. அந்த உலகத்துல இவனை மாதிரியே ஒரு ஆர்யாவும் ஒரு அனுஷ்காவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் லவ் வந்து வரும். அது வந்துட்டு நடுவுல வந்துட்டு சில இதெல்லாம் ஆகி
இந்த ஆரியா இப்படி அந்த ஆரியாவும் அனுஷ்காவும் சரி ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி கேட்கவே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஆனா இத வந்து ஒரு உப்புமா கிண்டி வச்சிருப்பான் என் தலைவன். உப்புமா கிண்டி வச்சிருப்பான். அனுஷ்கா வந்து இந்த படம் பாதி நடிச்சிட்டு இருக்கும் போதே பிடிக்கலையா இந்த படம் நடிக்கிறதுக்கு, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா கிட்ட சொன்னாலாம். என்ன எடுக்கிறானே தெரியலையா செல்வராகவன், அதனால அப்புறமா ஆக்சுவலி எனக்குமே புரியலதா, ஆனா டைரக்டர் நல்ல டைரக்டர் அதனால நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னானா. இந்த படத்தை ரொம்ப சிம்பிளா எடுத்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும்டா. காதல் கொண்டேன் சவஞ்சி மாதிரி இதுவும் ஒரு லவ் படமா இருந்திருக்கும். அதே இல்லாம நான் VFX பண்றேன், ஃபாரின் போய் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து இன்னைக்கு வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகி மோகன்ஜி கூட பகாசுரன் இதெல்லாம் நடிக்கிற நிலைமைக்கு என் தலைவன் தள்ள விட்டான். லைக் ஆர்யாவுக்கு நல்ல கம்பேக் கிடைச்சதுரா. ஜீவாலாம் வந்துட்டு அப்படியே ஃபீல் அவுட் ஆயிட்டாரு. ஜீவாலாம் ஒரு நல்ல ஆக்டரா வந்திருக்க வேண்டியது, பட் அப்படியே ஃபீல் அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஆர்யாவுக்கு கம்பேக் பண்ணா நல்லாவே சான்ஸ் கிடைச்சது, மகாமுனி சார்பட்டான்ட்டு. ஆனா அத வந்து அப்படியே கோட்டு விட்டாரு. டெடிலாம் ஒரு நல்ல படம்ட்டு சில பேர் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா 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 யாரா இருக்கீங்களா இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். சின்ன பாட்காஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணா குட்டியா தான் வரும். அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றோம். அடுத்து எந்த ஆர்டிஸ்ட் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாருன்னா பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாருன்னா பார்த்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாட்காஸ்ட் கேட்பாங்கன்னா அவங்கள ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமா உங்க யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பாட்காஸ்டுக்கு எங்க கூட கொலாப் பண்றதுக்கு தாராளமா மெசேஜ் போடுங்க. ஆமா, மெசேஜ் பண்ணுங்க. அதாவது ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அடுத்த வீடியோ அடுத்த சீசன்ல உங்களை சந்திக்கிறோம். இந்த சீசனை இதோட முடிச்சுக்கிறோம். சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிராண்டா முடிக்க விடல, பட் அடுத்த சீசன்ல இருந்து மஜா பண்ணிடலாம். அடுத்த வீடியோ அடுத்த பாட்காஸ்ட்ல அவங்க சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ரான்சாம் சைனிங் ஆஃப். ஓகே गाइस, thank you. வரட்டா மாமே.